சினிபோட சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். லப்பர் பந்து இந்த பேர் வந்து 80s 90s கிட்ஸ் காதுல விழுந்துச்சுன்னா, அப்போ ஹார்ட் கோர் கிரிக்கெட் ஃபேன்ஸா இருந்து கிரிக்கெட் விளையாடினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பந்து இந்த லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து அவங்க காதுல விழுந்துச்சுன்னா, அது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட பொருளா தெரியும். அப்பெல்லாம் ரூ. 15 வித்தது இந்த ரப்பர் பால், ரப்பர் பந்து. இப்போம்லாம் வந்து அது ஒரு ரூ. 35 வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த லப்பர் பந்துக்கும் நம்ம இப்ப கொடுக்க போற கண்டென்ட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே பாக்குறீங்க. பிரின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் லக்ஷ்மண் குமார் அவங்களுடைய தயாரிப்புல தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் லப்பர் பந்து. இந்த படம் வந்து நாளைக்கு வெளியே வர இருக்குது. ஸோ நாளைக்கு தானே இந்த படம் வெளியே வர இருக்குது. நேற்றே ப்ரிவியூ ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரிவியூ ஷோவில் என்ன அந்த படத்தை பற்றின விமர்சனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். லப்பர் பந்து இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் இவங்க 2 பேரும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த 2 கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்து வருது. இந்த 2 கிரிக்கெட்டர்ஸுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் நடக்குது. என்ன ஈகோ கிளாஷ்? அந்த ஈகோ கிளாஷ் வந்து எப்படி ஒருத்தர் மிகப்பெரிய எதிராளிகளா மாத்துது அப்படிங்கறத அந்த படத்துல பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. ரூட்டுத்தல வந்து இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ் வந்து இந்த படத்துல வந்து கெத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரப்பர் பந்து ரூ. 15 இருக்கிற காலத்துல கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு போர்ஷன் காட்டுறாங்க. அந்த போர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருக்கிறாரு. அந்த ஏரியால வந்து கெத்து அப்படின்னு சொன்னா ரொம்ப பாப்புலர் ஃபிகர். அவர் ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர். அவர் வந்து அப்படியே ஒரு அவரா அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் தெரிஞ்சவங்க எல்லாம் அவர் வந்து ரொம்ப பிரைஸ் பண்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயரா வந்து அந்த பகுதியில் அவர் இருக்கிற பகுதியில் இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த கெத்து வந்து ஒரு ஒருத்தர் கிரிக்கெட் ஆடுற ஒருத்தரை பார்க்கிறாரு. ஒரு ஹார்ட் கோர் பவுலர் அவரு. அந்த பவுலர் வந்து ஹரிஷ் கல்யாண். ஹரிஷ் கல்யாணுக்கு சில சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறாரு. அந்த ரூ. 15 பந்து ரப்பர் பந்து ரூ. 15 இருக்கிற டயத்துல. அப்புறம் ஹரிஷ் கல்யாண் வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுறாரு. அவர் மிகப்பெரிய பவுலரா இருந்தாரு. அதை ஒரு ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டமான பவுலர் அந்த பகுதியில. கெத்து என்ன பேர் வச்சிருந்தாரோ அதுக்கு நிகரான ஒரு பேருக்கு வந்து இவர் ஹரிஷ் கல்யாண் வந்திருந்தாரு. ஸோ இதுல 2 பேருக்குள்ள என்ன ஈகோ? ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல வந்து 2 பேருக்கும் அந்த கிரிக்கெட்ல ஒரு சின்ன மோதல் வருது. அந்த மோதல்ல 2 பேரும் வந்து கீரியும் பாம்புமா மாறிடுறாங்க. ஸோ இதுக்கும் படத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரிஷ் கல்யாணுடைய லேடி லவ், அவர் லவ் பண்ற அந்த பொண்ணும் அட்டகத்தி தினேஷ், அதாவது கெத்து அட்டகத்தி தினேஷும் வந்து அப்பா பிள்ளைங்க, அப்பா பொண்ணு. ஸோ இந்த ஈகோ வந்து அவங்க பர்சனல் லைஃப்ல எப்படி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்க லவ்வுக்கு இந்த கிரிக்கெட் மேட்ச்ல நடந்த அந்த ஈகோ விஷயம் வந்து எவ்வளவு ஒரு பெரிய தடையா இருக்குது. இதெல்லாம் தாண்டி 2 பேரும் சேர்ந்தாங்களா? முதல்ல அட்டகத்தி தினேஷும் கெத்தும் நம்ம ஹரிஷ் கல்யாண், ஃபாஸ்ட் பவுலர் ஹரிஷ் கல்யாணுமே வந்து அவங்க அந்த ஈகோ எல்லாம் விட்டு கொடுத்தாங்களா? அப்புறம் 2 பேரும் வந்து மாமனார் மருமகனா மாறுறாங்களா என்ன அப்படின்னு சொல்றதுதான் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ். இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தை பத்தி விமர்சனம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துல வந்து அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாணோட தேவதர்ஷினி, சஞ்சனா, ஸ்வசிகா, காளி வெங்கட், பாலசரவணன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. படத்துக்கு வந்து ஷீன் ரால்டன் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல எடிட்டிங் வந்து மதன் கணேஷ் பண்ணியிருக்கிறாங்க. தினேஷ்குமார் புருஷோத்தமன் அவங்க சினிமோட்டோகிராஃபி எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன சீன்ஸும் ரொம்ப அழகா கேப்சர் பண்ணிருக்காங்க. அந்த கேமரா ஒர்க் வந்து ரொம்ப பக்காவா இருக்குது. அதே மாதிரி பிஜிஎம்மும் சரி, இப்போ எல்லாமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குது. அதாவது ஒரு மினிமம் பட்ஜெட், ஒரு சின்ன வளர்ந்து வர்ற ஒரு ஹீரோஸ் இவங்கள மாதிரி இந்த காம்போ வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டம் கொடுத்துருக்குதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி படமா தான் இந்த லப்பர் பந்து வந்திருக்குது. இப்போ லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு படத்தை எடுத்தோம்னா எய்தர் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கண்ணா பின்னான்னு இருக்கும், இல்ல மொக்கையா இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும், இல்ல செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். அப்படி மிக்சடா இருந்துட்டு இந்த படத்துல வர்ற மாதிரி இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல 2 ஹாஃப்மே நல்லா இருக்குதுங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படின்னா, இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது. நம்ம பழைய சச்சின் டெண்டுல்கரும் இந்த பக்கம் விராட் கோலி சேர்ந்து பேட்டிங் பிடிக்கிறாங்க. 20 மேட்ச் ஆடுறாங்க. அந்த 20 ஓவர்ல ஆப்பனன்ட் பவுலர்ஸ் எப்படி அடிச்சு துவம்சம் பண்றாங்க. அப்போ நம்ம ஒரு கிரிக்கெட்டரா வந்து கிரிக்கெட் லவ்வரா இருந்து பார்த்தா என்ன ஃபீல் கிடைக்கும்? ஒரு 20 ஓவர்ல ஒரு 400 ரன் அடிச்சிட்டாங்கன்னா என்ன ஃபீல்? நம்ம கைத்தட்டி அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணி நம்ம துள்ளி குதிப்போம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுக்குறோம். ஸோ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 400 ரன் அடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு அசால்ட்டா இல்லாம லெத்தர்ஜியா வந்து போலிங் போடாம, ஜாகிர் கானும் பும்ராவும் சேர்ந்து போலிங் போட்டு ஒவ்வொரு பாலையும் அவங்கள ஃபேஸ் பண்ணா முட்டா ஆப்போனன்ட் டீம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, நமக்கு எவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கும். அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் போகுது. எந்த இடத்துலயுமே பெருசா ஒரு லேக்னஸ், அதாவது தொய்வு இல்லை.
படத்தை பொறுத்த வரைக்கும் டைலாக்ஸ்ல சிம்பிள் டைலாக்ஸா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த படத்துல ஒரு நோட்டபிள் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடையில கேஸ்ட் விஷயம் சமத்துவம் பத்தியும் பேசியிருக்கிறாங்க. பட் அதை பத்தி ரொம்ப பெருசா ஹைலைட் பண்ணி பேசாம அப்படி அந்த வாழைப்பழத்துல வந்து ஊசி ஏத்துற மாதிரி மெதுவா அதை உள்ள சொருகி இருக்கிறாங்க. அதை ரொம்ப நுணுக்கமா பார்த்தா ஓ இதுவும் இருக்குது படத்துல அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அந்த கிரிக்கெட் சீனா சரி, அந்த கிரிக்கெட் பத்தின விஷயங்களும் சரி, ஹரீஷ் கல்யாணுடைய அந்த ஒரு ஒரு லவர் பாயா அவர் வந்திருக்கிறதும் சரி, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே ரொம்ப கவனிக்க விடாம பண்ண மாதிரி படத்துடைய டைரக்ஷன் இருந்தாலும், இந்த விஷயமும் இப்போ ரீசெண்டா அந்த சமூகம் நீதி, இந்த கேஸ்டிசம் இதெல்லாம் பத்தி நிறைய டாக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதுவும் உள்ள வந்திருக்குது. அதை நல்லா பார்த்தோம்னா நமக்கு தெரியும். மொத்தத்துல லப்பர் பந்து இந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து கரெக்டா பண்ணியிருக்கிறாங்க அந்த டீம். அதுலயும் அட்டகத்தி தினேஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா ஒரு 15 ரூபா விற்கிற அந்த லப்பர் பந்து வாங்கி விளையாடுற ஒரு கிரிக்கெட்டராகவும் ஒரு யங் ஸ்டேஜ்லயும் வர்றாரு. அப்புறம் அவரே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கிரிக்கெட்டரா தான் இருக்கிறாரு அவரு. அதுல பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா அவரை பார்த்தா அந்த இடமே வந்து அலருது. அந்த அளவுக்கு அவருடைய டேலண்ட் இன்னும் இருக்குதுன்னு சொல்ற மாதிரி 2 பீரியட்ல அவங்களை காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அட்டகத்தி தினேஷ் வந்து இந்த படத்துல நல்லா ஸ்கோர் பண்றாரு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா பார்த்தோம் அப்படின்னா படம் 2.5 மணி நேரம் ஓடுது அப்படின்னா நம்ம கிளாப் பண்ற மாதிரி சீன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி நிறைய படங்கள் பார்த்திருக்கோம். பட் இந்த படத்துல நிறைய சீன்ஸ் கிளாப் பண்ற மாதிரி இருக்குது. தியேட்டர்ல ஆடியன்ஸ் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க நிறைய கிளாப் பண்ணலாம். அவ்வளவு நல்ல சீன்ஸ், நல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, நல்ல ஸ்கிரீன் பிளே எடுத்திருக்கிறாங்க. சொல்ல போனா அவர் தமிழரசன் பச்சைமுத்து தான் படத்தை எழுதி இருக்கிறாரு. ஸோ இந்த படத்துல இருக்கிற கிளாப்பிங்க்கு வரக்கூடிய சான்சஸ் உள்ள சீன்ஸ் வந்து நிறைய இருக்கு. நம்ம ஆள் வச்சு தான் கை தட்டணும் போல. அந்த அளவுக்கு வந்து படத்துல நல்ல நல்ல சீன்ஸ்லாம் நல்ல அருமையா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் அருமையா கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்க சொல்ல வேண்டிய கருத்தை நச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை திருப்தி பண்ணக்கூடிய அளவுல ஒரு படமா தான் இருக்கும். பெருசா வந்து அடல்ட்ரி மிக்ஸ் ஆன டைலாக்ஸோ இல்லை குழந்தைங்க பார்க்க முடியுமா, ஃபேமிலியோட போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் யாருக்கும் எதுவும் அந்த இதே கொடுக்கல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே வரலாம், ஃபேமிலியோட உட்கார்ந்து படத்தை பார்க்கலாம். ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் உள்ள ஒரு மெசேஜும் இருக்குது. ஸோ தமிழரசன் பச்சைமுத்து இந்த படத்து மூலமா ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. சஞ்சனா ஸ்வசிகா 2 பேரையும் கேட்க வேண்டாம். அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு கிராப் எடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா அவங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த லப்பர் பந்து படத்தினுடைய படம் வெளியே வந்திருக்குது. நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குது. படத்துக்கு நல்ல ரிவ்யூஸும் வந்துகிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்ல ஒரு தரமான படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக லப்பர் பந்து படத்தை போய் பார்க்கலாம். சினி ரிப்போர்ட்டர்ஸ் நம்மளுடைய ரிவ்யூ லப்பர் பந்து தியேட்டரில் ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கிறது விருந்து. நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோல உங்களை சந்திப்போம்.